இந்தியன் ரயில்வேல நான் டெக்னிக்கல் போஸ்ட் வந்து 2024க்கான வேக்கன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 11,558 வேக்கன்ட் வந்து டோட்டலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். பணியின் விவரங்கள்: பட்டதாரி பதவிகள் தலைமை வணிக மற்றும் டிக்கெட் மேற்பார்வையாளர், ஸ்டேஷன் மாஸ்டர், சரக்கு ரயில் மேலாளர், ஜூனியர் அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், இளநிலை எழுத்தர் மற்றும் தட்டச்சர். பட்டதாரி பதவிகளின் கீழ் வணிகவியல் மற்றும் டிக்கெட் கிளார்க், கணக்கு எழுத்தர் மற்றும் தட்டச்சர், ஜூனியர் கிளார்க். ஸோ இந்த மாதிரி வேக்கன்சி எல்லாம் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் ஜாப் அலோகேட் பண்ணுவாங்க. டோட்டல் வேக்கன்ட் வந்து 11,558. இது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி +2 அல்லது எனி டிகிரி. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் கீழே பார்க்கலாம். ஸோ இந்த பட்டதாரி தரம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 13, 2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ மிட் நைட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் இல்லாமல் முன்னாடியே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதேமாதிரி பட்டதாரி பதவிகளின் கீழ் உள்ள பணிகளுக்கு செப்டம்பர் 21, 2024லேருந்து 20 அக்டோபர் 2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பின்னாடி அறிவிக்குவாங்க. ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லேயும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, என்னென்ன ஜாபில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். பட்டதாரி பதவிகளுக்கு கீழே இருக்கிற வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளார்க் மற்றும் தட்டச்சரில் 990 வேக்கண்ட்டும், கணக்கு எழுத்தர் மற்றும் தட்டச்சரில் 361 வேக்கண்ட் இருக்குது, ரயில் எழுத்தரில் 72 வேக்கண்ட், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளார்க்கில் 2022 வேக்கண்ட் இருக்குது. டோட்டலாக 3445 வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி அந்த பட்டதாரி பதவிகளுக்கு கீழே இருக்கிற வேக்கண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா சரக்கு ரயில் மேலாளர் 3144, தலைமை வணிக மற்றும் டிக்கெட் மேற்பார்வையாளர் 1736, மூத்த எழுத்தர் மற்றும் தட்டச்சர் 732, ஜூனியர் அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட் மற்றும் டைப்பிஸ்ட் 1507, ஸ்டேஷன் மாஸ்டர் 994. ஸோ டோட்டலாக 8113 வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் 500 ருபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர் இவங்க எல்லோரும் 250 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ இது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி அல்லது +2 குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது. ஸோ ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டதாரி நிலைக்கு 18லேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கலாம். இளங்கலை நிலையில் 18லேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னமும் அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நான் அந்த லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, சிபிடியின் முதல் நிலை, சிபிடியின் 2ஆம் நிலை, தட்டச்சு தேர்வு அல்லது திறன் தேர்வு, ஆவண சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இதில் எல்லாமே குவாலிஃபை ஆகிறவங்க ஜாபுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இதனோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கலை பதவிகளுக்கான ஆர்ஆர்பி என்டிபிசி சம்பளம் வந்து ஜூனியர் கிளார்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 19,900, கணக்கு எழுத்தர் மற்றும் தட்டச்சு செய்பவருக்கு 19,900, ரயில் எழுத்தர் 19,900, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளார்க்கு 21,700. பட்டதாரி பதவிகளுக்கான ஆர்ஆர்பி என்டிபிசி சேலரி பார்த்தீங்கன்னா ரயில் மேலாளர், அதாவது சரக்கு ரயில் மேலாளருக்கு 29,200, தலைமை வணிக மற்றும் டிக்கெட் மேற்பார்வையாளர் அவர்களுக்கு 35,400, மூத்த எழுத்தர் மற்றும் தட்டச்சர் 29,200, இளநிலை கணக்கு உதவியாளர் மற்றும் தட்டச்சர் 29,200, ஸ்டேஷன் மாஸ்டர் 35,400. ஸோ இது இல்லாமல் டிஏ, டிஏ, ஹெச்ஆர்ஏ மற்றும் இந்த இதெல்லாமே இருக்குது. பிஎஃப் ஸ்கீம் இதெல்லாமே வந்துடும்.
ஸோ இந்த எக்ஸாமுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். குட் லக்.